அவன் தேடி கரூருக்கு போனாங்க. கரூருக்கு போய் 41 பேர் செத்து போயிட்டான். இந்த காவல் போய் ஓடிட்டாங்க. ஓடி கண்ணூர்ல உட்கார்ந்துக்கிட்டாங்க. சரியா 3 மாசம் மலேசியாவில் போய் புத்தக முடியும் அகஸ்டால உன் வீட்டுல செத்து இருந்தா போயிருக்கியா? இங்க உள்ள இத்தனை பேர் இருக்குல்ல, உங்க வீட்டுல ஒரு இடம் யாரோ ஒருத்தர் இறந்து போடுறாங்க. 3 மாசத்துல புத்தக முடியும் எல்லாரு இந்த பேர்த்தை கூட்டாடா. உங்க அப்ப, உங்க ஆயா, உன் தங்கச்சி யாராவது ஒருத்தர் உன் குடும்பத்துல இறந்துருந்தா நான் பேசுறதே இல்லை. உண்மைதானே? அதுக்காக கலந்து போனா இங்க படுத்துற பாடு இங்க பாருங்க. அவனுக்கு திராவிடத்துக்கு பெரிய வித்தியாசம் அல்ல. இந்த திராவிட இருக்குல்ல, இந்த 60 வருஷ திராவிட, இந்த 60 வருஷ திராவிட பெற்று போட்ட குரல் தாங்க. இவனுக்கு ஒரு மயிர் கிடையாது. தயவு செய்து அந்த மாதிரி போகாதீங்க. நான் சொன்னேன், நாங்க என்னென்ன வளர்ச்சி திட்டம் வச்சிருக்கோம், எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் நான் சொன்னேன். ஒரு கூட்டத்தை போட்டு நான் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியை ஜெயிச்சேன். ஐயாவா பேசணும். ஏன் 10 வருஷம் காலம் ஆண்டுட்டேன். அதனால சொல்றேன், தயவு செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இங்க பாருங்க, இந்த 2026 தேர்தல் நடக்கிறது சாதாரண தேர்தல், ஒரு போர், திராவிடத்துக்கும் தமிழ் தேசத்துக்கான போர். இந்த போர்ல தயவு செய்து என் தாய் தமிழ் உறவு தமிழ் தேசத்துக்கு இந்த கொத்தமான பணியெல்லாம் குறைச்ச மதிப்பிடல. இது தமிழ் தேசத்துல ஊர்ன மண்ணு. இந்த தமிழ் தேசத்தை நீங்க தட்டி விளக்கணும்னா 2 விழுந்து பிரிச்சு பாருங்க. இந்த தமிழ் தேசம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்ட எனவே எங்கள் தாய் தலைவர் பிரபாகரன் ஒரு பக்கம், ஐயா தந்தை பெரியார் ஒரு பக்கம், பிரிச்சு பாருங்க ஒரு முறை. எங்க அண்ணன் செத்தவன் சீமான் ஒரு பக்கம், ஐயா ஸ்டாலின் ஒரு பக்கம், பிரிச்சு பாருங்க. அதே மாதிரி எங்க ஐயா எங்க அண்ணன் வேட்பாளர் ராஜாராம் ஒரு பக்கம், ஐயா மெய்யநாதன் ஒரு பக்கம், வளர்ச்சியை வேண்டி நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் ஒரு பக்கம், வளர்ச்சி திட்டங்களை நீ குறித்து எதுவும் கருத்தே இல்லாத அந்த திராவிட கட்சியில் ஒரு பக்கம். இங்க பாருங்க, இதெல்லாம் வகுத்து பாருங்க. இந்த திராவிடத்துல என்ன இருக்கு பாருங்க. அறிவு திட்டங்கள் இருக்கு, நாசார திட்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எங்க தமிழ் தேசத்தை பாருங்க, இந்த மண்ணை காக்கணும், மலையை காக்கணும், நீரை காக்கணும், எல்லாமே இருக்கு. இதை கருத்து பார்த்து வருகிற சட்டமன்ற தேர்தல் என்னுடன் ராஜாராம் அவர்களுக்கு இந்த விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க. அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல நாம் தமிழர் கட்சியை நீங்க வெள்ள வைப்பீங்க என்ற நம்பிக்கையோட